ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்கே. இது உங்கள் ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் போகிற வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா நண்பர்களே? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உன்னை என் கையாலேயே கொல்றேன்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், அந்த என்னோட சித்தி உன்ட்ட போய் சொல்லிட்டாங்க போலையே, நாம்கும் கூட வந்து இங்கே எப்படி உங்களோட சேர முடியும் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்து கேட்குறான். டேய், அதை நீயாவே தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறான். பட் என்னது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது 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 உண்மையிலேயே அதுதானா அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மேலே ஒரு பிளாக் கலர் ரோப்பு மட்டும் வருது. இதுதான் பிளாக் ரோப் போடுறவங்களாம் சுப்பீரியர் ஆனவங்க தானே இருக்கணும், அதான் ஈவில் கோஸ்ட்டு பேட்டில் ரோப்பு தானே இது அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் டிமன் லார்டு வந்து சண்டையில் போடும்போது இந்த ரோப்பு தானே அனுப்பிச்சிருந்தாரு. ஆமாம், இது எப்பறம் அவங்ககிட்ட வந்துச்சு, அதை நீயே தெரிஞ்சிக்க வேண்டியதுனடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு முன்னாடி ஒன்றுக்கிட்ட பேச வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது, நீ அதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படி நான் உன்கிட்ட பதில் சொல்லணும், நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, அதா இப்போ தெரியும் பார் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருக்கான். டக்குன்னு ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்க மாட்டா இருக்கும். தன்னோட பவரை ரைஸ் பண்ணுவான் ஹீரோ. கொஞ்சமாக தன்னோட பவரை ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா டக்குன்னு கிட்ட வந்து அவனோட மூஞ்சியில் வந்து ஒரு பஞ்சு வைப்பான் பாருங்க ஹீரோ. என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த பஞ்சு அவன் வயிற்றுலேயே விழுந்துடும். பார்த்தா சர்ன்னு பின்னாடி போவான், மூஞ்சிலேருந்து ரத்தம் ஊற்றும், போய் ஒரு மரத்தில் அடித்து மட்டார்னு கீழே விழுவான். தன்னோட வாயில் கையை வச்சுக்கிட்டு அந்த ஜியாங்ஜி நினைக்கும், என்னது இவன் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிறானா, ஜூனியர் லாடால் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த முடியாது தானே, அது எல்லாருக்குமே தெரியுமே, அப்படின்னா இவன் ஜூனியர் லாடாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவான். டேய், நீ ஜூனியர் லாடே கிடையாது, ஜூனியர் லாடுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த முடியாது, ஆனால் நீ மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த அவரோட மரபொழிவுனால் பயன்படுத்த முடியும், ஆனால் நீ ஜூனியர் லாட் ஆக முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பான் ஹீரோ பார்த்து. அவன் அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஏதோ ஒரு செயின் அட்டாக் மட்டும் வருது. டக்குன்னு சுதாரிச்சவன் அந்த செயின் அட்டாக்லேருந்து தப்பிச்சிடும். என்னது ஸ்பிரிட் பெயிண்டிங் டெக்னிக்கா, இந்த டெக்னிக் வந்து ஜூனியர் ஆடாரை மட்டும்தானே பயன்படுத்த முடியும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான். ஐயையோ, மிஸ் பண்ணிட்டேனே, தப்பிச்சிட்டியா, அடுத்த வாட்டி ரோஸ்ட் பண்ணிடுறான் உடனே அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இவன் தான் செத்துருக்கணுமே, இவன் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓ, முன்ன பார்த்த ஆள் மட்டுமே நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அது உனக்கு போக போக தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு மாசாக டைலாக் பேசிட்டு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு ஹீரோவை பார்த்து மிரண்டு போயிடுறான். வாய்ப்பே இல்லை, உண்மையிலேயே ஜூனியர் எடுத்தானே அவன் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, என்னக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுக்கிட்ட நேரம் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவன் ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டு, இப்போ வண்டி நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் தப்பிச்சு போயாகணும், அப்படி நான் தப்பிச்சு போகலன்னா அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் இங்கிட்டேருந்து நான் இப்போ தப்பிச்சு போயாகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஓ நீ என்ன தப்பிச்சு போகிறது முயற்சி பண்ணிகிட்ருக்கியா, அதுக்கு வாய்ப்பே இல்லடி தங்கம், உன்னை வச்சு செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்னு, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், நீ நிறையா தகவல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீன்னா கண்டிப்பாக நான் உன்னை உயிரோடு விட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நீ எல்லாத்த பற்றியும் கரெக்டாக சொல்லிட்டீன்னா போனால் பொழைச்சி போகணும், உன்னை உயிரோடு விட்டுருவேன். அடே முட்டா பயலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாகிட்டு இருக்கான். 6ஆவது ரிலீஸ் பண்ணுறான் அந்த ஜியாங்ஜி. தன்னுக்கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்ச அந்த கர்ஸ் எனர்ஜியை பயன்படுத்தி வேகமாக வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு கிட்ட வந்து ஹீரோவை பிடிச்சிட்றான். தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், நீ தப்பு பண்ணிட்ட, நீ என் மேலே வச்சிருக்கக்கூடாது, நீ மீறியும் கை வச்சுட்ட அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த அட்டாக்கு சரியான பவர்ஃபுல்லாக இருக்குது. ஹீரோவே அடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோவும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன் பார்த்து சரியான பவர், ஒயிட் கலர் ஒளி மட்டும் போயிட்டுருக்கு, ஒரு பாறையில் போய் அடித்து நிற்கிது. அப்போ அவன் நினைக்கிறான், ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கையை அவனோட கையை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். கையை பிடிச்சி அப்படியே முறுக்குறான் அவனோட கையை. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கையெல்லாம் நடுநடுங்கி வீட்டு. ஹீரோ சொல்கிறான், ரிட்டன் கிளவுடை பயன்படுத்தும் போது நான் இவ்வளோ தூரத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது என்னோட அட்டாக் அவன் மேலே விலை கூட இல்லையா அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது மாட்டோம் சின்ன பிள்ளை விளையாட்டெலாம் பண்ணி நான் எப்படி உன்னோட ஜூனியர் லாடோட உடம்ப நீ கொண்டு போவேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே, வாய்ப்பே இல்லைடா, உன்னை கொல்லாம பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அட்டாக் பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோ மேலே ஒரு சிங்கிள் கிராச் உள்ளவரை மட்டுமே தெரியலை. ஹீரோவும்
சரிடா இப்போ என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வர அட்டாக்கை எதோ தடுக்கிற மட்டும் தெரியுது. பார்த்தா வெறுங்கையாலேயே ஹீரோ அந்த அட்டாக்கை பிடிச்சிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் பவரெல்லாம் எடுத்துக்கிறான். எடுத்து ஒரு பஞ்சு வைப்பான் பாருங்க, கதி கலங்கி போயிடுவான். ஐயோ சாமி என்னை காலி பண்ணிட்டாயா அப்படின்ட்டு பறந்து போவான். அவன் அடித்து பறந்து போய் அங்கே கிடப்பான். மல்லாந்து படுத்துக்கிட்டே நான் எங்களாடோட சண்டை போட்டிருக்கேன், ஆனால் அவனோட பவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும். அந்த ரோபோட பவர் குறைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு படுத்துக்கிட்டே நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். அடே பைத்தியக்காரா, நான் என்ன இப்போ கம்மியாக உன்னை அட்டாக் பண்ணிட்டேன்னா என்னோடய ரோபோட பவர் கம்மியாக நினச்சிக்கிட்டு இருக்கியா? அட படுத்துக்கிட்டு சிரிச்சது போதுண்டா, எந்தர்றா பிளாக் ஸ்டோனை சேர்ந்த ஒரு ஜியாங்ஜியை தடுக்கிற அளவுக்கு என்கிட்ட பிளான் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு ஈரை கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ஜியாங்ஜியை பார்த்து. அந்த பிளாக் ரோப் இருக்கிறனால தானே இவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்கு, அது ஒன்று இல்லைனா கண்டிப்பாக நான் உன்னை தோக்கடிச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எவ்வளோ வேட்டாலும் ஆடுறா, கண்டிப்பாக அந்த பிளாக் ரோப்போட பவர் குறையும், அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். ஒரு அட்டாக் மேலே ஹீரோ மேலே படம் கூட இல்லை. ஹீரோ டக்குன்னு திரும்பி போராடி தாங்க ஒரு உதப்பாம பாருங்க, ஆளுக்கு கழுத்தா மாட்டேன் இல்லை விழுவும் அந்த ஆளு அங்கிட்டு போய் டக்குன்னு ஹீரோவை அடிக்கிறது திரும்பவும். ஹீரோ என்னால் இப்படியே ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, இவனை தடுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று இல்லைனா 2 டெக்னிக்கை பயன்படுத்தி ஆகணும். இது கொஞ்சம் அவமானமான டெக்னிக் தான், வேறு வழி இல்லை, அவனுக்காக நான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைகர் மட்டும் இருக்குது ஹீரோவோட அந்த ஆறாவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதுவும் கொடூரமான பவராக இருக்கும் போல். அந்த ஜியாங்ஜியை பார்த்து பயந்து போயிடுறான். ஹீரோ ஃபாஸ்ட்டாக போய் அந்த ஜியாங்கு மேலே அந்த அட்டாக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஜியாங்ஜி அந்த அட்டாக்கையும் தடுத்து நிறுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ விடவே இல்லை, அந்த ஜியாங்ஜி மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறான் ஹீரோ. அந்த ஈவில் ரோப் மட்டும் கிடையாதுடா, என்னோட பவர் அல்டிமேட்டாக இருக்கும்டா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ பொறுமையாக அட்டாக் பண்ணுறதை நிறுத்திட்டு, ஏப்பா உனக்கு பைத்தியம் முச்சிடுதுன்னு நினைக்கிறேன், உன்னோட உடம்பை பற்றி உனக்கே தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு, அது இருக்கட்டும் நீ ஒரு ஜியாங்ஜி தானே, நீ ஏன் இப்படி பைத்தியம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க, உன் உடம்பை பற்றி உனக்கே தெரியலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உன்னை கண்டிப்பாக நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே வாயிலேருந்து ரத்தம் வருது. வாய்ப்பே இல்லை, இது என்ன வாயிலேருந்து ரத்தம் வருது, விஷம் அது ஒன்றும் விஷம் கிடையாதுடா தங்கம், அது ஸ்பிரிட் பாய்சனு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அவன் எவ்வளோ தான் அதுலேருந்து வெளில வரணும்னு முயற்சி பண்ணாலும் பிடிச்சி இழுத்தாலும் அவனை விடாமல் அந்த ஸ்பிரிட் பாய்சன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மொத்தமாக அவனை கருக்கி எடுத்துகிட்டு அந்த பாய்சன் கடந்து வழியில் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பயங்கரமாக கத்துறான், காது வலிக்கிற அளவு கத்துறான். டக்குன்னு அங்கேயே முட்டி போட்டுறான். பொறுமையாக ஹீரோ அவன் பக்கத்தில் வரான். அவன் உடம்புல சுத்த எனர்ஜியே இல்லை. அவ்வளோதான், இது முடிஞ்சிட்டு தானே, நீ யாருன்னு முதல்ல சொல்கிறான் அப்படின்னு அவன் கேட்குறான். ஏய் அதை நான் தான்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பேட்டில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு சங்கிலி மட்டும் இருக்குது, அதை எடுக்கிறான். அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறான். என்ன அது இந்த செயினா அப்படின்னு மிரண்டு போயிடுறான். வேலியில் போன உடனே வேட்டியில் எடுத்து விட்ட மாட்டான். ஹீரோ அந்த செயினில் லாக் பண்ணலான்னு ஹீரோ முடிவு பண்ணிட்டான். அவன் கடந்து கதறான். சாமியே என்ன விட்டுருக்கேன், கடவுளே என்ன விட்டுருக்கப்பா அப்படின்னு கதறான். உனக்கு எம்புட்டோ வாய்ப்பு கொடுத்தேன், அதெல்லாம் நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட அந்த சேடை போகிற வெளில கொண்டு வந்துட்டு நார்மலாக மாறி போயிட்டுருக்கான். அதுக்கு பதிலாக என்னோட கைப்பிள்ளைங்க உன்னை பார்த்துக்காகப்பா அப்படின்ட்டு அவன் வச்சுட்டு ஸ்பிரிட்லாம் இறக்கி விட்டு போகிறான். அந்த ஸ்பிரிட்டை பார்த்து மிரண்டு போயிடுறான். அவன் கத்துற சவுண்டு தான் கேட்குதாங்கிட்டு. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் தான் அவங்க ஆர்கே அனிமி லவர். எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிருக்கு, அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க வீடியோ ரெகுலராக வரலன்னு. என்னால் எடிட் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இது மட்டும் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். சேனலில் வீடியோ வராமலே இருக்காது நண்பர்களே. See you, bye. நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர்.